பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருவரும் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு வந்த இருவருக்கும் பாஜக நிர்வாகிகள் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். கோவில் கொடி மரத்தை வலம் வந்த இருவரும் மூலஸ்தான அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். இதனையடுத்து கோவில் வளாகத்தில் உள்ள பரிவார தெய்வங்களை தரிசனம் செய்துவிட்ட பிறகு இருவரும் அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றனர். ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற காதணி விழாவில் நடிகர் சூரி சீர்வரிசைகளுடன் கலந்து கொண்டார். அவரின் மடியில் வைத்தே குழந்தைகளுக்கு காது குத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது பஞ்சமி நாயகி என்பவரின் குழந்தைகளுக்கான காது குத்தும் விழாவில் தானும் மாமன் படை இயக்குநர் பிரசாந்தும் சீர்வரிசைகளுடன் கலந்து கொள்வோம் என்று சூரி தெரிவித்திருந்தார். அதன்படி பஞ்சமி நாயகி மகள் காதணி விழாவில் பங்கேற்ற சூரி மாமனாக சீர்வரிசை வழங்கி தனது வாக்குறுதியை நிறைவேற்றினார். என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். இதனால் பஞ்சமி நாயகி குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைந்தனர்.